ஷீ ஹல்க் எபிசோடு 7ஓட பிரேக் டவுன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா முழுக்கவே நம்ம அபாமினேஷனுக்கும் அவர் அந்த இடம் எப்படி இருக்குது, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எப்படி அதுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாரு, அந்த ஒரு மன அமைதி இடம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை காட்டியிருந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த எபிசோடே போயிட்டு இருக்கோம். இது பெஸ்ட் பண்ணி நிறைய தியரியெல்லாம் கூட இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த எபிசோட் பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜாஷ் கூட ஜெனிஃபர் வால்டர்ஸ் பேசுகிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. 2 பேருமே இப்போ டேட்டுக்குமே போயிட்டு இருக்காங்க. 4 நாள் டேட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜாஷ் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் தான் லவ் பண்ணுறான், ஷீ ஹல்கை லவ் பண்ணல, ஒரு வழியாக ஜெனிஃபர் வால்டர்ஸ் லவ் பண்ண ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் தான் ஜெனிஃபருமே இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் டேட்டிங் போகிறாங்க. 5வது நாள் பைபிள் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் காலையில் பார்த்தா ஆளை காணாம எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே கிடையாது. பைபிள் அப்படியே அப்ஸ்கான் ஆகிட்டான் போல் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ்மே வந்துட்டு அவங்க வேலைக்கு போகிற இடத்துலையுமே அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெசேஜுக்கு ரிப்ளை வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. அண்ட் வீட்டில் யோகா பண்ணும்போதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது காலையில் ஒரு ஃபோன் கால் வருது. அவன் தானோ அப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு இது நம்ம அபாமினேஷனோட பரோல் ஆஃபீஸர். ஸோ அவர் பற்றி ஆக்சுவலி நம்ம அபாமினேஷனோட காலில் கட்டியிருக்கிற அந்த ஒரு கஃப் வந்துட்டு வேலை செய்யல, அதில் சிக்னல் வரல, என்னாச்சுன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காரு. பட் இவர் போகலாம் அப்படி போகும்போது கூட யாருமே வரல. அதனால ஜெனிஃபர் வால்டர்ஸை துணைக்கு கூட்டு போகலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு இருக்காப்ல. ஏன்னா அபாமினேஷன் கிட்ட போகும்போது என்ன குழந்தைங்கள்ட்ட போட்டானா பயமா இருக்குப்பா, நீ கொஞ்சம் கூட வா அப்படின்ற மாதிரி அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஜெனிஃபர் அவங்களுக்கு முன்னாடியே உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஷீ ஹல்கா மாதிரி வரீங்களா, கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டு போய் உள்ள பார்க்கும்போது அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மால் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலி வந்துட்டு நான் என் கோழியை பிடிக்கிறதுக்காக எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மேலே ஏறினேன், ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அவர் வந்துட்டு அந்த பொருள் ஆஃபீஸர் ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி விட்டா போதுன்ற மாதிரி அங்கே எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. ஜெனிஃபர் வால்டர்ஸ்மே அவங்க வந்துட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சிக்னல் கிடைக்கல அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது டக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கிலோவையும் மேன் புல்லையும் காட்டுறாங்க. எல்லா கிலோ கிட்டத்தட்ட ஒரு மியூட்டன் மாதிரியான கேரக்டர் தான். மேன் புல்லுமே ஒரு மியூட்டன் மாதிரியான ஒரு கேரக்டர் தான், ஆனால் மியூட்டன் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கவர்மெண்ட் வச்சு ஒரு டெஸ்டிங்கில் அவர் மேன் புல்லாக மாறின மாதிரி மெஷர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவர் வந்துட்டு ஒரு டேட் டெவிலோட ஒரு மைனர் வில்லன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டேட் டெவிலுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் 2 பேருமே சேர்ந்து ஜெனிஃபரோட காரையுமே உடச்சிடுறாங்க. உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு ஃபோன் சிக்னலுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்தா எங்கேயுமே சிக்னல் வரும். சிக்னல் வராதனால இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு குடிசைக்குள்ள போய் பார்க்குறாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம 4 பேருக்கு உட்காந்து நம்ம அபாமினேஷன் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த 4 பேரில் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அபாமினேஷன் சைடில் எல்லா கிலோ மேன் போல் இருக்காப்ல, அண்ட் போர்க்கி பாயிண்ட் இருந்துகிட்டு இருக்காப்ல. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செரசன் ஒருத்தர் காட்டியிருப்பாங்க. செரசன் ஒரு வேம்பையர்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் வேம்பையர் கிடையாது. காமிக் ஆக்சுவலி அவர் ஒரு மர்சனரியாக வந்திருப்பாரு. ரொம்ப ஒரு மைனர் கேரக்டர் தான். சின்ன கேரக்டர்ஸ்லாம் கூட்டு நீ காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அது பார்க்கி பண்ணின்றது ஆக்சுவலி காமிக்கில் ஆண்ட்மேன் தி வாஸ்புக்கான ஒரு வில்லன் மாதிரி வந்திருப்பாப்ல. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கிங் க்ரோட ஆளுமே வந்துட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்கை வந்து தூக்கி போட்டு பொழந்து கட்டுறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற அப்படி மாதிரி கேட்கும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு நீ சண்டை போடாத, அவனு இந்த இடத்த சேர்ந்தவன் தான், எது வந்தாலும் வா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஷீ ஹல்கோட பிளட் சாம்பிள் தான் எடுக்க வந்திருப்பான். இது நம்ம ஷீ ஹல்க்குமே தெரியும். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அவனை பிடிச்சி பொழந்து யாரா நீ எதுக்கடா எடுக்க வந்து அப்படிமே கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனால் அவங்க உட்காந்து கவுன்சிலிங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உட்காந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே வெளியே கொட்டு, அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க உட்காந்துருக்கும் பின்னாடி பாருங்களேன், ஆக்சுவலி தான் அபாமினேஷனுக்கு பின்னாடி அபோ மஸ்தே அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். அபோ மஸ்தேன்றது யாரும் கிடையாதுங்க, நமஸ்தேவை தான் பார்த்தீங்கன்னா அபாமினேஷன் அவரோட ஸ்டைலில் அபோ மஸ்தே அப்படின்னு போட்டிருக்காரு. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்கள் சிலலாம் இருக்கும், பிக்சர்ஸ்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்துங்க, எல்லாம் தெரியுதுங்களா? வேறு யாரும் இல்லைங்க, நம்ம லக்ஷ்மி கடவுள். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையாருமே காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா நாட்டு கடவுளுமே கும்பிட்டுட்டு இருக்காரு போட்டிருக்கு. அண்ட் இந்த பக்கம் பாருங்கள் புத்தர் சிலை கூட இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தவங்களுமே அவங்க லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு எல்லா கிலோ நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மேட்டடோல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பேசுவார். கிட்டத்தட்ட அவங்க ஜல்லிக்கட்டு மாதிரி இந்த ஸ்பெயினில் எப்படிங்க இந்த சோப்பு துணியை காட்டி மாடை காண்டேற்றி விளையாடிட்டு இருப்பாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டு நம்ம பார்க்கி போய் அந்த பக்கம் சேசான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ரத்தத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா வேம்பேர் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேம்பேர்னு சொன்ன உடனே ஒரு வேளை பிளேடுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குமோ நானும் தான் நினச்சேன். பட் பிளேடை தான் எங்கேயுமே காட்டவே இல்லையே, அதோட விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த அபோமஸ்துக்கு மேலே பாருங்களேன், சிம்பிள் பார்க்கறதுக்கு லைட்டாக அயமனோட ஆக்ரியாக்டர் மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் ஆக்ரியாக்டர் கிடையாது. அந்த ஷீ ஹல்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மனசு விட்டு ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைலாக் சீக்வன்ஸ் தான் இந்த எபிசோட்லேயே நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஷீ ஹல்கை மட்டும் தான் பிடிக்குது, யாருக்குமே வந்துட்டு ஜெனிஃபர் வால்டர்ஸை பிடிக்கல, ஷீ ஹல்கை மட்டும் தான் பார்த்து எல்லாம் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்துட்டு கடைசியாக ஜெனிஃபர் வால்டர்ஸை லவ் பண்ணுறதுக்காக ஒருத்தன் கிடைச்சான், ஆனால் அவனுமே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைலாக் சீக்வன்ஸ் தான் இந்த எபிசோட்லேயே ஓவரால் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அண்ட் அவங்களுமே எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக உனக்கு மெசேஜ் அனுப்பேன், இனிமேல் அவனுக்கு அனுப்பாதே, இனிமேல் அவன்கிட்ட பேசாத அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வழியாக மனசில் இருக்கிற எல்லா பாத்தையும் இறக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் வால்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷீ ஹல்க்ல இருந்து ஜெனிஃபர் வால்டர்ஸ் லுக்குக்கே மாறுறாங்க. எங்க எல்லாத்துக்கும் ஜெனிஃபர் வால்டர்ஸ் தான் பிடிக்கும், நாங்கள் ஜெனிஃபர் வால்டர்ஸ் தான் பெட்டர் அப்படின்ட்டு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஆல்டர் ஈகோ கான்செப்ட் மாதிரி தான். ஜெனிஃபர் வால்டர்ஸ்ன்றது ஒரு ஈகோ அண்ட் பார்த்தீங்கன்னா ஷீஹல்க்ன்றது கிட்டத்தட்ட அவங்களோட ஒரு ஆல்டர் ஈகோ. இந்த இடத்துலையுமே ஆல்டர் ஈகோ கான்செப்ட் தான் நமக்கு காட்டுறாங்க. ஸோ சூப்பர் ஹீரோ அப்படின்னாலே இந்த ஆல்டர் ஈகோ கான்செப்ட் வந்துடும். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோஷோட நம்பரையுமே நான் டெலிட் பண்ணுறேன் அப்படி மாதிரி அவன் நம்பரையுமே டெலிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆஃப் டே அவங்க எல்லாருக்குமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் ஹீட் பாத்தெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. ஹீட் பாத்தா ஸ்டீம் பாத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ரெக்கிங் ரூம் மெம்பர் இருப்பான். இவனை பிடிச்சி அடிச்சு கேட்டிருக்க வேணாமா எதுக்குடா வந்திருப்ப அப்படின்னு. ஆனால் ஒன்றுமே கேட்காம விட்டுட்டு இருப்பாங்க. சரிண்டுவாங்க. அடுத்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியுமே வந்துருச்சு. வண்டி அவங்க காரை அடிப்பட்ட காரை தூக்கிட்டு கிளம்பும் போது அடுத்த டைம் நான் வரணும்னா இங்கே ஒய்ஃபை வைங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. அண்ட் லாஸ்ட் எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபருக்கு ஜாஷுக்கு நினைச்ச மாதிரி காட்டுவாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜெனிஃபர் தூங்கிட்டு இருக்கும்போது ஜாஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எழுந்திரிச்சு ஜெனிஃபர் வால்டர்ஸ் ஃபோன்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா அவன் ஃபோனில் எடுத்துக்குவான். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ ஹல்கிங்க்கு அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். மெசேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷனு காமா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் அனுப்பிச்சிருப்பான். ஸோ இன்ஜெக்ஷன் ஆக்சுவலி அந்த பிளட் சாம்பிள் எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. எந்த கேப்பிலடா எடுத்து அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணும். சரி எப்படியோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக அங்கேருந்து ஹல்கிங்க்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்தது. அப்போ இவனே பார்த்தீங்கன்னா பாசிபிளாக அந்த இன்டெலிஜென்ஸியோட சேர்ந்த ஒரு ஆளாக தான் இருக்கணும். அவன் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணபடி இந்த பிளட் சாம்பிள் எடுத்து அனுப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பிளட் சாம்பிள் எடுத்து அனுப்பி விட்டுருக்கான். அதை தான் இந்த இடத்துலையுமே காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் இதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அடுத்த சொல்ல தெரியும். வெல் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.